அண்ணா சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுந்தரபாண்டி கையும் காலையும் முறுக்கிட்டு வாயை கோணச்சிக்கிட்டு பாக்கியம் பாக்கியம்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆஹா, பாக்கியம் நல்லா கண் அசந்து தூங்குறா. அப்பாடா, கையும் காலெல்லாம் ஒரு நெட்டை நெரிச்ச மாதிரி ஒரு ஆட்டம் போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு நீட்டாக படுக்கலான்னு நினச்சிட்டு சவுந்தரபாண்டி தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. கண்ணாடிக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டம் போடுறாங்க. எம்ஜிஆர் பாட்டா பாடிக்கிட்டு குதி குதின்னு குதிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் பாக்கியத்துக்கு தெரியவே இல்லை, நல்லா அசந்து தூங்கிட்டாங்க. மறுபடியும் பாக்கியம் திரும்பி படுக்கும்போது ஐயோ எழுந்திரிச்சிருவாளோ அப்படின்னு மறுபடியும் கையும் காலையும் முறுக்கிக்கிட்டு பாக்கியம் பாக்கியம்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆஹா, அடத்தோ நல்லா தூங்குது பாரு அப்படின்ட்டு மறுபடியும் சவுந்தரமாண்டி படுத்துக்கிறாரு. இளைய பரணி, என்ன மீறி தர்மகர்த்தா சேர்ல உட்காந்துருவியா? அது நடக்கவும் நடக்காது, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவும் விடமாட்டேன்ட்டு கண்ணாடி கழட்டி வச்சுட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. சண்முக வீட்டில் எல்லாரும் பதவியேற்பு விழாவுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. பரணியும் தயாராகிட்டாங்க. இல்லை சண்முகம், என்ன பதவி ஏற்றுக்க போகிற நேரத்தில் இந்த இதெல்லாம் இப்போ தேவைதானா அப்படின்னு கேட்குறாங்க வைகுண்டம். அப்பா, இந்த பதவியில் நிறைய பிராடுத்தனம் நடந்திருக்கு. நம்ம போய் பதவி ஏற்றுக்கிறோங்கிற பேரில் நம்ம போய் பழியை ஏற்றுக்கப்படாது இல்லையா? நம்ம லேட்டாக போனாலும் பரவாயில்ல, அந்த பதவியேற்பு விழாவில் நிறைய என்னென்ன சிக்கல் சினுக்கு இருக்குதுங்கிறத நம்ம தீவிரமாக நல்லா விசாரிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பதவி ஏற்றுக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிக்கலும் இல்லை, பயம் இல்லாமல் போகலாம் பாருங்கிறாங்க சண்முகம். சட்டெல்லாம் ரைன் பண்ணி வச்சுட்டேன், நீ போய் போட்டுக்கிட்டு ரெடியாக இருங்கிறாங்க. கரெக்டாக வக்கீல் வந்துட்டாங்க. இதோ வந்தாச்சு வக்கீல் வந்தாச்சு. இவர்கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி ஆகிக்கலாங்கிறாங்க. வக்கீலும் வந்து நிற்கிறாரு. வீரா, நீ போய் காப்பி எடுத்துட்டு வா. சார், நீங்கள் நிற்கிறீங்களே, உட்காருங்க அப்படின்னு சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. டே அப்பா, வெளியில் ஒரே வெயிலாக இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்ததும் குளுன்னு நல்லா இருக்குதுங்கிறாங்க. ஆமாங்க, அது அந்த காலத்து ஓட்டு வீடு அல்லவா, அதுதான் குளுன்னு அப்படி இருக்குதுங்கிறாங்க சண்முகம். தம்பி, என்ன விஷயமா என்ன கன்சல்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இவ தான் என் மனைவி டாக்டர் பரணிங்கிறாங்க. இவ தர்மகர்த்தா எலெக்ஷனில் நின்று இவ தான் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகம். ஓ அப்படியா, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. கோயில் தர்மகர்த்தாவோ ஒரு லேடியாக இருக்கிறாங்கன்னு நான் இப்போ தான் கேள்விப்படுறேன்னு சொல்கிறாங்க வக்கீல். சாதாரணமாக நின்று ஜெயிக்கல, தர்மகர்த்தா எலெக்ஷனில் இவங்க அப்பாவையே எதிர்த்து நின்று ஜெயிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட ஆள் பலம் இருக்குது, அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எங்க கிட்ட எதுவுமே இல்லை. இவ தனியால ஒத்தால நின்று ஜெயிச்சிருக்கான்னு சொல்றாங்க சண்முகம். ஆமா சார், சண்முகம் இந்த எலெக்ஷன்ல நிக்க முடியாம போச்சு, அதனாலதான் நான் நிக்க வேண்டியதா ஆச்சு. ஆனா யாரோட சப்போர்ட்டும் இல்லாம எங்களோட குடும்பத்தால எல்லாத்தோட கூட்டு முயற்சி இதுங்கிறாங்க பரணி. வாழ்த்துக்கள் சொல்றாங்க. சரி, விஷயத்த சொல்லுங்கன்னு கேக்குறாங்க வக்கீல். இவங்களோட அப்பா தான் 30 வருஷமா கோயில் தர்மகர்த்தாவா இருந்திருக்காரு. அவர் இது வரைக்கும் பார்த்த கணக்கு வழக்குல பிராடுத்தனம் இருந்திருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னு தான் நாங்க உங்களை வர சொன்னோன்னு சொல்றாங்க. 30 வருஷமா இருந்திருக்காரு, இந்த மாதிரி ஊழல் எல்லாம் இருக்கிறது சகஜம்தான். மறுபடியும் விஷயத்துக்கு வாங்க பேசலாங்கிறாங்க வக்கீல். சார், இன்னைக்கு நான் பதவி ஏற்றுக்க போறேன். எங்க அப்பா இருக்கிற கணக்கு வழக்கு எல்லாமே என்கிட்ட ஒப்படைக்கணும். உலகத்தில் இல்லாத பிராடுத்தனம் பூரா எங்க அப்பா கிட்ட இருக்கு. எங்க அப்பா என்ன வேணாலும் பண்ணுவார். ஏதாவது ஒரு ஊழல் பண்ணி எங்க கிட்ட இருந்து எங்க அப்பா தப்பிச்சிருவாரோன்னு எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்கிறாங்க பரணி. இப்போ பதவி ஏற்றுக்கும் போது எதெல்லாம் நாங்கள் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எந்தெந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கணும், எதை ஏற்றுக்க கூடாது, இதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலான்னு தான் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறோங்கிறாங்க சண்முகம். வெரி குட், கரெக்டான நேரத்தில் கேர்ஃபுல்லாக யோசிச்சிருக்கீங்க, இதுதான் முக்கியங்கிறாங்க வக்கீல். 30 வருஷமா இவங்க அப்பா அந்த பதவியில் இருக்காங்கன்னா அவங்க வெரிஃபிகேட் எல்லாமே நீங்கள் செக் பண்ண வேண்டியது முக்கியம். கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸையும் நீங்கள் பொறுமையாக கவனிக்கணும். அசையும் சொத்து, அசையா சொத்து, உண்டியில் இருக்கிற பணம், கோயில் கட்டுமான பணிகள், இந்த நாளும் தான் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊழல் நடந்திருந்தாலும் இந்த நாள்லையும் தான் பெரிய லெவலில் நடந்திருக்க முடியும். அசையும் சொத்துன்னு பார்த்தா அதில் வர்ற முதல்ல நகைகள், பக்தர்கள் சாமிக்குன்னு செஞ்சு கொடுத்த நகைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ. அதில் இருக்கிற ஆவரணங்கள், முதல்ல அந்த ஆவரணங்களை எல்லாம் எடுத்து அதில் இருக்கிற நகைகளுக்கு மேட்சாக தானே நீங்கள் பார்க்கணும். அந்த ஆவணங்களில் நகைகளோட போட்டோவும் இருக்குது, அதெல்லாம் இருக்குது சார், எடுத்துக்கலாங்கிறாங்க சண்முகம். அதுக்கப்புறமா அந்த நகையில் இருக்கிற கல்லுகள் மாறி இருக்கான்னு பார்க்கணும். நகைகளை சுரண்டி இருக்கிறாங்களாங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு நகைகளையும் ஆசாரியை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எடை பார்க்கணும். அது சின்ன மூக்குத்தியாக இருந்தாலும் சரி, 50 பவுன் அட்டிகையாக இருந்தாலும் சரி, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் எடை போட்டே ஆகணுங்கிறாங்க. சரி சார், அந்த விஷயத்தில் நான் கவனமாக இருக்கேங்கிறாங்க. அடுத்தது அசையா சொத்துங்கிறது கோயிலோட நிழல் பலன்கள். கோயிலில் இருக்கிற கடைகள் எல்லாம் கூட அதில் வருங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் நோட் பண்ணிக்கிறேங்கிறாங்க வக்கீல். சொல்ல சொல்ல பரணி புள்ளி விவரமாக எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த விஷயத்துல எல்லாம் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க வக்கீல். முன்னாள் தர்மகர்த்தா பதவியில் இருந்தவங்க கோயில் அக்கௌண்ட்லேருந்து கணக்கு வழக்கு எல்லாம் புள்ளி விவரமாக இப்போ புதுசாக பதவி ஏற்றுக்கிறவங்க கிட்ட முழு விவரத்தையும் கொடுத்தே ஆகணுங்கிறாங்க. எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டு அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸையும் நீங்கள் சரி பார்க்கணும். அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து பழைய கணக்கு வழக்குகள்லாம் வாங்கும்போது அதை எல்லாமே சரி பார்த்து சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கி கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பழைய தர்மகர்த்தா புது தர்மகர்த்தா கிட்ட தரணும். வக்காலி பையன் கையெழுத்து போட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க வைகுண்டம். அப்படின்னா நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்க கூடாதுங்கிறாங்க வக்கீல். ஏதாவது காரணத்தை சொல்லி நான் கையெழுத்து போட்டு தர முடியாதுன்னு சொன்னாலும் நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டீங்க, ஏதாவது காணாத போனாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு அவங்களே திருப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஐயோ, அந்த திருட்டு பையன் எல்லாம் செஞ்சாலும் செய்வான், அப்படிப்பட்ட பிராடு பையன் தான் அவன் அப்படிங்கிறாங்க வைகுண்டம். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் ஒன்று தவறு விட்டுட்டிங்கனாலும் நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க, பார்த்து கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு வக்கீல் அங்கேருந்து போகிறாங்க. சார், ஒரு நிமிஷம் இருங்க, கன்சல்ட் ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்குறாங்க பரணி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, பர்சனல் விஷயம்னா நான் வாங்குறது வழக்கம்.
இது பொது பணி சேவை. இதை நீங்கள் செய்கிறீங்க. இதுக்கு போய் நான் கன்சல்ட் பண்ணதுக்காக இதுக்கு போய் நான் பணம் வாங்குவேனா? எனக்கெல்லாம் பணம் வேண்டாமான்னு சொல்லிட்டு வக்கீல் அங்கிருந்து போகிறாங்க. ஏத்தா பரணி, இதில் இம்புட்டு விஷயம் இருக்கா? இது தெரியாமல் போச்சேங்கிறாங்க. இதெல்லாம் வேணுமா கோணுமான்னு கேட்டியே, பார்த்தியா இப்போ எம்புட்டு விஷயம் இருக்குது இதுக்குள்ள அப்படிங்கிறாங்க. ஆமாடா, எனக்கு தெரியாமல் பேசிட்டேங்கிறாங்க. வைக்காலி பையன் நம்மகிட்ட இருக்கிற மூளையை விட பெரிய வேலையெல்லாம் பார்த்துருப்பான் போல இருக்குது. இவனை சும்மா விடக்கூடாது, கவனமாக பாருங்கிறாங்க வைக்கணும். ஆமாம், கவலையே படாதீங்க. நிச்சயமாக இதுலேருந்து நம்ம பிடிபட மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அப்பா நிறைய தப்பு பண்ணியிருப்பாரு. என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுங்கிறாங்க பரணி. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட விட மாட்டேன். அத்தனை விஷயத்துக்கும் நான் வலை போட்டு பிடிக்கத்தான் போறேன். சரி சரி, நீங்க ரெடியாவே முன்னால போங்க, நாங்க வர்றோங்கிறாங்க. எப்போ லேட் பண்ணிக்கிட்டு இருக்காத, வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க சண்முகம். இங்க பாக்கியம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் வீட்டுக்காரர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா பரணி என்ன சொன்னா, லேட் பண்ண மாமாவுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லியிருக்கல, சீக்கிரமா ஆம்புலன்ஸை வர சொல்லி மாமாவை அள்ளி போட்டுக்கிட்டு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுக்கலாங்கிறங்க. எனக்கு சாபம் பண்றதுன்னு தான் தோணுது. என்ன பண்றது, ஈவ இறக்கிறதுக்காக அவரையும் அட்மிட் பண்ணி சரி பண்ணணும் தான் நானும் நினைக்கிறேங்கிறாங்க சிவபாலா. சிவபாலா, உங்க அப்பா மேல நீ வச்சிருக்கிற பாசமும் எனக்கு புரியுது. ஆனா உங்க அண்ணன் தான் மலை மாதிரி நிக்கிறாரு. என் பொண்ணு எலெக்ஷன்ல ஜெயிச்சு முத பதவி ஏற்றுக்க போறா. அதை கண்ணால பார்க்க கூட முடியல. என்ன பண்றது, இந்த மனுஷன் இப்படி விட்டுட்டு நான் எப்படி போவேன்னு அழுகுறாங்க பாக்கியம். இல்ல எஸ்கே, ஜெவ்பாலனை துணைக்கி கூட்டிட்டு நீ போயிட்டு வந்துடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லத்தை, உன்னை ஒத்தியில விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லைங்கிறாங்க எஸ்கே. எப்படியும் வீரா கனி இவங்களும் ஃபங்க்ஷனுக்கு போவாங்கல்ல, அப்போ வீடியோ எடுத்து அனுப்பட்டும், நான் அதில் பார்த்துக்கிறேங்கிறாங்க எஸ்கே. சிவாலா, நீ மட்டும் போயிட்டு வாங்குறாங்க. நிச்சயமாக நான் போவேன், இன்னும் நிறைய நேரம் இருக்குமில்ல, நான் மெதுவாக கிளம்பிக்கிறேங்கிறாங்க. சரிங்கிறாங்க. முத்துப்பாண்டி 2 வக்கீலோட வராங்க. ஏலே பாண்டி, உங்கள் அப்பாவை வைத்தியம் பார்க்கறக்கு டாக்டரை கூட்டிகிட்டு வருவீன்னு பார்த்தா என்னல வக்கீலோட வந்து நிற்கிறியேன்னு கேட்குறாங்க. அப்பா தான் கூட்டிகிட்டு வர சொன்னார்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. ஏன் இப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. சரி உங்கள் அப்பா சொன்னால் சரியாக தான் இருக்கும் வக்கீல் சார், உங்களுக்கு காப்பியா டீயா என்ன போட சொல்லுங்கன்னு கேட்குறாங்க பாக்கியம். எது வேணாலும் போட்டுட்டு வாங்கம்மாங்கிறாங்க. ஏமோ காப்பியை போட்டு இங்கேயே வை, நான் வந்து எடுத்துட்டு போறேன், நீ ரூம் பக்கமெல்லாம் ரூம்குள்ள உள்ள வரவே கூடாதுங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஏலே பாடி, என்னல செய்ய போறீங்க? ஏல நான் ரூம் பக்கம் வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க பாக்கியம். இங்க பாரு, அப்பா சொல்லியிருக்காரு, நீ வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, காப்பியை போட்டு இங்கேயே வை, நான் வந்து எடுத்துட்டு போறேன் சார், நீங்க வாங்க சார்னு கூட்டிட்டு போறாங்க. ஏய் எஸ்கே, சிவபாலா என்னல இப்ப புதுசா ஒரு பிரச்சனையை கலப்புறாரு, இப்ப எதுக்கு வக்கீல கூப்பிட்டுருக்காருன்னு கேட்குறாங்க. அம்மா, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்கிறாங்க சிவபாலன். அப்பாவுக்கு கடைசி காலம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன், அவருக்கே தெரிஞ்சு போச்சாட்டு, அதனால தான் உயிர் எழுதி வைக்கிறதுக்கு கூப்பிட்டு பாராட்டுருக்குதுங்கிறாங்க. ஏலே சிவபாலா, வாய் கழுவுல முதல்ல, பெத்தவரை பற்றி பேசுகிற பேச்ச பாருங்கிறாங்க. அடப்போமா, அவரே என்ன வேணாலும் பேசிக்கலாங்கிறாங்க சிவபாலன். அதே நல்லா யோசிச்சு பாரு, இப்போ எதுக்கு வக்கீல கூட்டிட்டு போகிறாங்க, நம்மளை ரூம்குள்ளேயும் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, இதுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரியே தெரியுதுங்கிறாங்க ஏசிக்கு. ஒருவேளை பரணியை பதவி ஏற்றுக்க விடாமல் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண போகிறாங்களான்னு யோசிக்கிறாங்க. அம்மா, இருந்தாலும் இருக்கலாம், அப்பா இழுத்துக்கிட்டே கிடந்தாலும் யாருக்கும் நல்லது பண்ண விட மாட்டேன், கன்ஃபார்மாக ஏதோ ஒரு கிரிமினல் வேலை தான் பார்க்க போகிறாரு, இது கன்ஃபார்ம் தாங்கிறாங்க சிவபாலன். எனக்கு என்னமோ இது நல்லதா படல. எஸ்கே, நீ போய் காப்பி போடு, நம்ம யோசிப்போங்கிறாங்க பாக்கியம். சரின்ட்டு போறாங்க எஸ்கே. வைகுண்ட வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா கிளம்பிட்டாங்க. வைகுண்ட சண்முகத்தை பார்த்து கேட்குறாங்க. ஏலே சண்முகம், என்னல இது, நீயும் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டோட வந்து நிற்கிறியே, அப்பனாரு மகனாருன்னு யாருக்கும் தெரியாம போயிடுமல்லங்கிறாங்க. எப்போ இந்த தாடியை பார்த்து கூடவா தெரியாதுங்கிறாங்க. இதே இந்த தாடியை அவ்வளவு லேசா எடை போட்டுறத, இந்த தாடியை பார்த்து தான் உங்க அம்மையை மயங்கினான்னு சொல்றாங்க. உங்க எல்லாத்துக்கும் ஆட்டோ சொல்லிட்டாங்கிறாங்க. நானும் பரணியும் வண்டியில போயிடுறோம், இவங்க 3 பேருக்கும் ஆட்டோ சொல்லிருங்கிறாங்க. அண்ணே, நீ பதவி ஏற்றுக்கும் போது கார்ல போனேன், இப்போ அண்ணி வண்டியில கூட்டிட்டு போறேன்னு கேட்குறா கனி. ஏ பரணி, நான் பதவி ஏற்றுக்கும் போது அங்கிருந்தே கார் அனுப்பிச்சாங்க, அப்போ நான் காரில் போனேன், அதனால இப்போ நாங்கள் 2 பேரும் வண்டியிலேயே போகிறோன்னு சண்முகம் சொல்கிறாங்க. ஏ கனி, கொட்டுன்னு வச்சுக்கோ, அண்ணங்கிட்ட என்ன காசு கொட்டியா கிடக்குது காரில் போகிறதுக்கு, வாய் அடக்கி பேசு, என்ன வாய் இருக்கு ரொம்ப நீளமாக போகுது, பேசிக்கிட்டே போறிய அப்படின்னு வீர அதட்டுறாங்க. வாயை மூடிக்கிட்டு வா, இதுக்கு மேலே பேசினேன் கண்ணை நோட்டி போடுவேன் பார்த்துக்கோன்னு வீர அவங்க கடையை சின்ன சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பரணிக்கு ஃபோன் வந்துடுது. அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க பரணி. அம்மா ஃபோன் அடித்தாவே பிரச்சனையாக தான் இருக்கும், ஸ்பீக்கரில் போட என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாங்கிறாங்க சண்முகம். அம்மா, என்னம்மா இந்த நேரத்தில் ஃபோன் அடிச்சிருக்கேன், அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க பரணி. நீ என்ன பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க. அம்மா, இன்னைக்கு பதவியேற்பு விழாவில் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோங்கிறாங்க. அம்மா, நீயும் பதவியேற்பு விழாவுக்கு வர முடியுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாடி, இங்கே ஏதோ தப்பாக நடக்குது, நீ சண்முகத்தை கூட்டிக்கிட்டு நீ உடனே வாடிங்கிறாங்க. என்னாச்சுமா, என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க பரணி. திடீர்னு இந்த முத்துப்பாண்டி பையன் 2 வக்கீல கூட்டிகிட்டு வந்ததும் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அந்த பக்கமே எங்களை யாரும் வரக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டு போயிட்டான். ஏதோ சத்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கிறாங்க, ஏதோ சதி பண்ணுறதுக்கு தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன், ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்கிறாங்க பாக்கியம். அவங்க பண்ணுற சதி என்னமோ பண்ணிட்டு போகட்டுமே, பரணி பதவியேற்பு விழாவுக்கு நீயே வந்துருங்கிறாங்க வைகுண்டம். அண்ணே, அவங்க பண்ணுற சதியே பரணி பதவி ஏற்றுக்க கூடாதுங்கிறத ஏதோ சதி பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க. அது எதுவாக இருந்தாலும் பொறவு பார்த்துக்கலாம், முதல்ல அவங்க 2 பேர்த்தையும் இங்கே அனுப்பி வை, மறுபடியும் பார்த்துக்கலாம், நான் போன வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கியம் போன வச்சிடறாங்க. இப்போ போய் அவனுக்கு என்ன சதி பண்ணிட முடியும்னு சண்முகம் கேட்குறாங்க. டேய், உனக்கு ஒன்றும் புரியலையா, நான் பதவி ஏற்றுக்கும் போது யார்கிட்ட கன்சல்ட் பண்ணேன், வக்கீல் கிட்ட தானே, செய்யறத சரியா செய்யணும்னு நாமளே வக்கீல் கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கோம். அவங்க அந்த சைடில் தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க, செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக 1க்கு 2 லாயர் வர சொல்லி அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவாது உனக்கு புரியுதா இல்லையான்னு பரணி கேட்குறாங்க. அப்படின்னா தப்பை எல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இப்போ
வக்கீல வர சொல்லி அவங்க கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. அப்படித்தானேன்னு கேட்குறாங்க சண்முகம். ஆமாடா அப்படித்தான். இப்போ என்ன பண்ணலாம் சண்முகம், அதை சொல்லுங்கிறாங்க பரணி. பரணி நம்ம பதவி ஏற்கக்கூடாதுங்கிறக்காக அவனுங்க எப்படி குழி தோண்டி இருக்கானுங்கன்னு நம்ம தெரிஞ்சா தானே அந்த குழியை நம்ம தாண்டி போக முடியும். குழியில் விழாமல் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியுங்கிறாங்க சண்முகம். உங்கள் வீட்டுக்கு போகலாம், அங்கே என்ன பிராடித்தனம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் பதவி ஏற்றுக்கலாங்கிறாங்க சண்முகம். ஆமாட்டா நானும் அதான் யோசிக்கிறேங்கிறாங்க. ஆமாம், இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருங்க. கமிட்டியில் எங்கே காணோன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் போய் அப்பா ஒரு தடவை பார்த்துட்டு வரதா நீங்கள் சொல்லி சமாளிச்சிருங்கிறாங்க. சரியாத்தா நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க வைகுண்டம். முத்துப்பாண்டி, சவுந்தரபாண்டி, பாண்டியம்மா இவங்க எல்லாருமே வக்கீல்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. சட்டப்படி பழைய தர்மகர்த்தா கோயில் அக்கௌண்ட்டை பூரா புது தர்மகர்த்தா கையில் ஒப்படைக்க வேண்டியது வழக்கம். கோயிலோட கணக்கு வழக்கு எல்லாமே புது தர்மகர்த்தா பேருக்கு மாற்றி கொடுக்கணும். கடைசியில் நகைகள் பக்தர்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா, கண்ணு, கை, தங்கம், வைரம், மணிகள், முத்து, பவளம், இப்படி எல்லா வகையான கற்களும் பதிச்சு ஒரு நகைகளை சேர்த்துருப்பாங்க. அந்த நகைகள் பூரா சரி பார்த்து நீங்கள் புது தர்மகர்த்தா கையில் ஒப்படைக்கணும். அதுக்குன்னு தனி ஃபார்ம் இருக்கும், அது 2 சைடும் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். சார் அவள் தானே தர்மகர்த்தா பதவிக்கு வந்திருக்கா, அவன் மட்டும் கையெழுத்து போட்டா பத்தாதான்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. தேவையில்லாமல் எதுக்கு என் தம்பி கையெழுத்து போடணும்னு பாண்டியம்மா கேட்குறாங்க. இந்த பக்கமாக வெளியில் ஏசிக்கையும் சிவபாலனும் காதை ஒட்டி வச்சு கதவு கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏதாவது உங்களுக்கு கேட்குதா மதினேன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது சிவபாலங்கிறாங்க எஸ்கே. அம்மா இவங்க அதிகாரத்தை கொடுக்குறாங்க, அவங்க வாங்கிக்கிறாங்க, 2 தரப்புலையுமே கையெழுத்து போடுறதா முறைங்கிறாங்க. சவுந்தரபாண்டி உளர்ற குரல்ல நான் என்ன பண்ணட்டோன்னு கேட்குறாங்க. என்னமோ சொல்றாரு, எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க வக்கீல். நான் என்ன பண்ணட்டோன்னு எங்கள் அப்பா கேட்குறாரு அப்படின்னு முத்துப்பாண்டி அர்த்தமாக புரிய வைக்கிறாங்க. சார் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, எதுலையுமே கையெழுத்து போடக்கூடாது, காரணத்து கொண்டு எந்த ஃபார்ம்லையும் அவங்க கையெழுத்து போடக்கூடாதுங்கிறாங்க. கையெழுத்து போட்டீங்க அவ்வளவுதான், சோழி முடிச்சிடுங்க. சிரிக்கிறாங்க. என்னங்க என்ன சொல்றாருன்னு கேட்குறாங்க. அப்பாவுக்கு தான் ஸ்ட்ரோக் வந்திருக்குது இல்லை, அதனால எப்படி கையெழுத்து போட முடியும்னு கேட்குறாருங்கிறாங்க முத்துப்பாண்டி. இதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயம் தான். இப்படி ஸ்ட்ரோக் வந்ததுனால நான் எப்படி கையெழுத்து போட முடியும்னு கேட்டா கோயில் அறநாளையை பொறுத்த வரைக்கும் இவங்க கண்டிப்பாக கையெழுத்து போட வேண்டிய அவசியமே இல்லை. சவுந்தரம் உனக்கு உடம்பு சரியில்லாத போனாலும் இது கூட உனக்கு உதவியாக தான் இருக்குதுங்கிறாங்க பாண்டிமா. சவுந்தரம் நீ அதிர்ஷ்டக்காரன் தான் அப்படின்னு நெட்டை நெரிச்சுக்கிறாங்க பாண்டிமா. ஏனுங்க ஐயா, கோயில் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு கமிட்டிக்காரங்க எல்லாரும் வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் எப்படி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல முடியும்னு கேட்குறாங்க சனியன். கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லக்கூடாது, கையெழுத்து போட முடியலன்னு சொல்லணும். உடல்நிலை சரியில்லை, வலது கை இயங்கலை, அதனால கையெழுத்து போட முடியல. போட்டாலும் மேட்சாகாது, எனக்கு உடம்பு முடியல, வலது கை இயங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால் கையெழுத்து போட முடியும்னு சொல்லணும். சார் அதை அவங்க ஏற்றுக்குவாங்களான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. ஏற்றுக்கு தான் ஜெயிச்சது உங்கள் சிஸ்டர் தானே, அவங்க தானே இவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தபோது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களே சொல்லுவாங்களே இவங்களுக்கு ஸ்ட்ரோக்குன்னு, அதனால நீங்கள் தைரியமாக இருக்கலான்னு வக்கீல் சொல்லிடுறாங்க. அப்படியே நடிச்சிட்டு இருந்த சவுந்தரபாண்டியை எப்படியோ சண்முகம் வந்து குண்டு கட்ட தூக்கி போட்டு எப்படியோ கோயில் அரங்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆஃபீஸர் அறிவிப்பு கொடுக்குறாங்க. முன்னாள் தர்மகர்த்தாவா இருந்தவங்க பழைய கணக்கு வழக்கு, நகை, அசியம் சொத்து, அசையா சொத்து எல்லாமே புது தர்மகர்த்தா கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க. முன்னால் இருந்த தற்போதைய நிலை, இப்போ இருக்கிற தற்போதைய நிலை எல்லாமே சரி பார்த்து இப்போது கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க. முத்துப்பாண்டி கொந்தளிச்சுக்கிட்டு வராரு. யோ வலது கை விலங்குல எப்படி சைன் பண்ணி கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. கமிட்டி மெம்பர்ஸ்ல இருந்து சண்முகம் பரணி எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட எப்படி கையெழுத்து வாங்குறதுன்னு யோசிக்கிறாங்க. எப்படி கையெழுத்து வாங்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.